கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது நீதிமொழிகள் 13:12. நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வருகிற போதோ ஜீவ விருட்சம் போலது இருக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, காத்திருப்பவர்களின் வாழ்க்கை முள்ளின் மேல் நிற்பதற்கு சமம். அவர்களை சுற்றி இருப்பவர்கள் எல்லாரும் முன்னேறிக்கொண்டே இருப்பார்கள். அவர்கள் மட்டும் வெளியே தலைகாட்டவும் வெட்கப்படுவார்கள். தேவன் எல்லாருக்கும் நன்மை செய்தார், என்னை மட்டும் மறந்துவிட்டாரோ என்று கலங்கும் அளவிற்கு கிடப்பிலே வைத்திருப்பார். பிரியமானவர்களே, ஆனால் இரவும் பகலும் கூப்பிட்டும் கேளாதவர் போல நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்தவர் அவர்களுக்கு நியாயம் செய்யும் வேளை வரும்போது அவர்களுடைய கண்ணீரும் ஜெபமும் பிரயாசமும் வேதனையும் அவமானமும் வலியும் தலைக்குனிவும் நிந்தையும் அடங்கிய ஃபைல் அவருடைய மேஜைக்கு வரும். நிச்சயமாக பிரியமானவர்களே, தூசி தட்டுவார், அவ்வளவுதான். சர்வ வல்லவரின் வில்லிலிருந்து புறப்படும் அம்பு போல சீறி பாய்வார்கள். எட்டாத உயரத்துக்கு போவார்கள். எல்லாரையும் ஓவர்டேக் பண்ணுவார்கள். பிரகாசத்தில் சூரியனையே மிஞ்சுவார்கள். மகத்துவத்தில் நட்சத்திரங்களை கீழ்ப்படுத்துவார்கள். அவர்களை கண்டு வியக்காத கண்களும் ஆச்சரியத்தில் பிளக்காத வாயும் இருக்காது. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஒரு மறுரூபம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தருக்கென்று காத்திருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றத்தை என் ஆண்டவர் கொண்டு வருவார். நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதிக்கும். பிரியமானவர்களே, மகா உன்னதமானுடைய பிரசன்னம் உங்கள் முகங்களில் அது பிரகாசிக்கும். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை இருளடைந்து இருக்கும் என்று சொன்னாலும் என் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை பிரகாசிக்கச் செய்வார். இந்த நாளிலே காணக்கூடிய அமைதலை கண்டு சோர்ந்து போய்விடாதிருங்கள். மௌனமாயிருக்கிற இந்த நாட்களிலே நீங்கள் தளர்ந்து போய்விடாதிருங்கள். உங்கள் இருதயம் பலப்படுவதாக. காரணம், என் மீட்பர் அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் தன் நேரத்தில் தன் காலத்தில் குறித்த காலத்தில் அவர் செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். நிச்சயமாகவே உங்கள் காத்திருப்புக்கு ஒரு பலனை என் தேவன் கொடுப்பார். பிரியமானவர்களே, இளைத்து போயிருக்கிற உங்கள் இருதயம் பலப்படும். நீங்கள் விரும்புகிற காரியம் உங்களுக்கு அது கிடைக்கும். அப்பொழுது அது ஜீவ விருட்சத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டது போல சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மிகப்பெரிய நிம்மதியையும் உங்கள் வாழ்க்கையில் அது கொண்டு வரும். நிச்சயமாகவே நான் விசுவாசிக்கிறேன், அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அதி சீக்கிரமாய் உங்கள் வாழ்க்கையிலே வரக்கூடிய மாற்றங்களை நீங்கள் கண்டடைவீர்கள். பிரியமானவர்களே, ஆகவே தான் இந்த காலை வேளையிலும் வேத வசனம் அருமையாய் சொன்னது, நெடுங்காலமாய் காத்திருத்தல் உங்கள் இருதயத்தை இளைக்க பண்ணும். ஆனால் நீங்கள் விரும்பினது வரும்பொழுது அது ஜீவ விருட்சத்தை போல் இருக்குமா? ஜீவ விருட்சத்தை போல் இருக்கும். நிச்சயமாகவே உங்களை சுற்றி இருக்கிற ஒவ்வொருவருடைய முகங்களும் வெட்கப்பட்டு போகும். பிரியமானவர்களே, நிச்சயமாகவே உங்களை சூழ்ந்து நிற்கிற ஒவ்வொருடைய முகங்களும் வெட்கப்பட்டு போகும். உங்கள் சத்துருக்கள் உங்களிடத்திலிருந்து அவர்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். உங்களுக்கு விரோதமாக எழும்பின எந்த ஆயுதமும் அது இனி வாய்க்காதே போகும். நிச்சயமாகவே நீங்கள் விரும்பின காரியங்கள் என் தேவன் கொடுப்பார். இந்த அருமையான இந்த காலை வேளையில் என் தேவன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே, மனதுருக்கமுள்ள தெய்வமே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, அல்வாவும் ஒமேகாவுமானவரே, ஆதியும் அந்தமுமானவரே, தொடக்கமும் முடிவுமானவரே, இருக்கிறவராகவே இருக்கிறவரே, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவரே, எங்கள் மேல் அதிக அன்பு வைத்திருக்கிறவரே, எங்கள் மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக உங்கள் மடியில் இருந்த ஒரே பேரான குமாரனையை தந்தவரே, எல்லாவற்றிற்கும் மேலாக உம்முடைய ஜீவனை, அதாவது உம்முடைய ஆவியையே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே அப்பா. நீர் எவ்வளவு பெரியவர் சுவாமி. உம்முடைய சுவாச காற்றால் நாங்கள் பிழைத்திருக்கிறோம் அப்பா.
ஆமாம் ராஜா, உம்முடைய பார்வை எங்கள் மேல் இருக்கிறபடியினாலே எல்லா சத்துருக்களிலிருந்தும் எல்லா பிசாசின் போராட்டத்திலிருந்தும் அவனுடைய கிரியைகளிலிருந்தும் நீர் எங்களை பாதுகாக்கிறீராப்பா. உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கிறபடியினாலே இந்த நாளை நீர் காணச் செய்தீரே, உமக்கு நன்றி அப்பா. நீர் மீண்டும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு கொடுத்தீரே, உமக்கு நன்றி சுவாமி. இந்த நாளிலும் அதிகாலையிலே அப்பா உம்முடைய சமூகத்தை நாங்கள் நாடி வந்திருக்கிறோம் சுவாமி. உம்முடைய சமூகத்தை காலையிலே தேடுங்கள் என்று நீர் சொன்னீங்களே சுவாமி. இப்பொழுதும் உம்முடைய முகத்தை நாங்கள் தேடுகிறோம் அப்பா. அதிகாலையில் உம்மை தேடுகிற பொழுது அவர்கள் கண்டடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்திலும் அப்பா உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய முகத்தை காணட்டும். உம்முடைய பிரசன்னத்தின் ஒளி ஒவ்வொருடைய முகங்களையும் இப்பொழுது பிரகாசிக்க செய்யட்டும் அப்பா. ஹல்லேலூயா. அப்பா, இனி உம்முடைய பிள்ளைகளுடைய முகங்கள் வெக்கப்பட்டு போகக்கூடாது ராஜா. நீர் அழைத்திருக்கிற அழைப்பு இயேசுவே, அது ராஜரீக அழைப்பாக இருக்கிறது. நீர் இயேசுவே அப்பா பிசாசின் பிடியில் அடிமைத்தனத்தில் இருந்த எங்களை ராஜா உம்முடைய பிள்ளையாக மாற்றி நீர் எங்களுக்கு எல்லா அதிகாரத்தையும் நீர் தந்திருக்கிறீரப்பா. அதுதான் ராஜரீக அபிஷேகத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீரப்பா. நாங்கள் காத்திருந்த எங்கள் அப்பா விருப்பத்திற்கு ஏற்றபடி நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீர், உமக்கு நன்றி சுவாமி. இந்த காலை வேளையிலும் அப்பா நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தையின்படி ராஜா இயேசுவே விரும்பினது வருகிற பொழுது அது ஜீவ விருட்சத்தை போல் இருக்கும் என்று சொன்னீங்கப்பா. இயேசுவே இந்த காலை வேளையிலும் என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டு இருக்கிற இந்த ஜெபத்தை நித்தமும் கேட்டு இதில் பங்கெடுக்கிற இயேசு அற்புதம் செய்வார் என்று விசுவாசத்தோடு இயேசுவே இந்த ஊழியத்தில் கைகோர்த்து நிற்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்பா மாற்றங்கள் வருவதாக சுவாமி, அற்புதங்கள் நடப்பதாக, அதிசயங்கள் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் பலத்தை கொடுப்பீராக சுவாமி. ஹல்லேலூயா. எங்களை அழிவுக்கு தப்புவிக்கிறவர், எங்களை மீட்டு எடுக்கிறவர் அப்பா, உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறவர் சுவாமி. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவரே, உன்னதமானவரே, உம்முடைய கரம் வெளிப்படட்டும் அப்பா. பாழானதை பயிர் நிலமாய் மாற்றுகிற என் ஆண்டவர் நீங்க, காணாமல் போனதை தேடுகிறவர் என் ஆண்டவர் அப்பா நீங்க, துரத்துண்டதை திரும்பவும் சேர்க்கிறவர், நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்து கொள்ளுகிற என் தேவன், நசல் கொண்டதை திடப்படுத்துகிறவர், எலும்பு முறிந்ததை நீர் காயம் கட்டுகிறவர். ஹல்லேலூயா. இயேசுவே அப்பா காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் நீர் எங்களுக்கு இருக்கிறீர். சமுத்திரத்தின் தண்ணீர்களை வரவழைத்து அவைகளை பூமியின் விசாலத்தின் மேல் ஊற்றுகிறவர் அப்பா. ஹல்லேலூயா. மனுஷரையும் மிருகங்களையும் காப்பாற்றுகிற என் தேவன், நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறவர் நீர். எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிறவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. எல்லார் மேலும் தயவாயிருக்கிற என் தேவன் சுவாமி, இந்த காலை வேளையிலும் அப்பா அளவில்லாத உடைய தயவும் உடைய கிருபையும் உடைய இரக்கமும் ஒவ்வொரு மேலும் உண்டாகட்டும் சுவாமி. எங்கள் நித்திய ராஜாவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன், பரமபிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே தேவன், நீர் சத்தியமுள்ளவர், நீர் ஒளியாயிருக்கிறீர், நீர் எங்கள் சகாயர், எங்கள் இருளை வெளிச்சமாக்குகிறீர். இயேசுவே இந்த காலை வேளையிலும் என்னோடு இணைந்து இந்த ஜெபத்தில் அனுதினமும் பங்கெடுக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் நீர் மாற்றி வருகிறீர், உமக்கு நன்றி அப்பா. அநேக அற்புத அடையாளங்களை நீர் கொடுக்கிறீர், உமக்கு நன்றி சுவாமி. எங்கள் ஜெபங்களை கேட்கிறவரே உமக்கு கோடா கோடி நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ராஜா உம்முடைய இரக்கமும் மனதுருக்கமும் இன்னும் அதிகமாய் ஊற்றப்படுவதாக சுவாமி. ஹல்லேலூயா. இயேசுவே இந்த காலை வேளையிலும் அப்பா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நோக்கி பார்த்து தங்கள் தேவைகளுக்காக நிற்கிற பிள்ளைகள் அப்பா, என்ன தேவைகளுக்காக இதில் ஜெபத்தில் பங்கெடுக்கிறார்கள் அவர்கள் விருப்பங்களையும் தேவைகளையும் நீர் சந்திப்பீராக சுவாமி. ராஜா இயேசுவே நசல் கொண்டதையும் துரத்தப்பட்டதையும் நொறுக்கப்பட்டதையும் உடைக்கப்பட்டதையும் மீண்டும் சரி செய்கிறவர் நீர், ஒருவரையும் புறம்பே தள்ளாதவர். உம்முடைய கரம் இந்த காலை வேளையில் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பற்றி பிடிப்பதாக, பிசாசுகள் வெக்கப்பட்டு போவதாக சுவாமி. சத்துருக்கள் இயேசுவின் நாமத்தினாலே விலகி போக கடவுது. வியாதிகள் மாறட்டும், பலவீனங்கள் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தர் நீர் பெரிய அற்புதங்களை செய்கிறவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். எங்கள் மகத்துவமான ராஜாப்பா நீர், பிரகாசம் உள்ளவரே உமக்கு நன்றி அப்பா. எங்களை பார்த்து நீ என் தாசன் என்று சொன்னீரே உமக்கு நன்றி. எங்களை நோக்கி நீ பயப்படாதே என்று சொன்னவரே உமக்கு நன்றி அப்பா. எங்கள் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறவரே உமக்கு நன்றி சுவாமி. நித்திய பிதாவே உமக்கு நன்றி அப்பா. தேவரீர் நீதியுள்ளவர் அப்பா. நீர் அநீதிகளில் பிரியப்படுகிறவர் அல்ல அப்பா. துன்மார்க்கராய் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் மாற்றுவீராக. இந்த காலை வேளையிலும் சுவாமி துன்மார்க்க பாதையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை நீர் கொடுப்பீராக சுவாமி. ஹல்லேலூயா. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்கிற வார்த்தையின்படி ராஜா அதிகாலையில் உடைய சத்தியத்தை தியானிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவ கிருபை உண்டாகட்டும். இந்த நாளிலும் இயேசுவே அப்பா
கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகளுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. குடும்ப சூழ்நிலையில், குடும்ப நெருக்கங்கள், குடும்ப பாரத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்கள் கண்ணீர் யாவை நீர் துடைப்பீராக சுவாமி. முகங்களில் இருக்கிற கண்ணீரை துடைப்பீராக. துக்கங்கள் மாறட்டும், துயரங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பரிசுத்த ஆவியானவருடைய அளவில்லாத அக்கினி இந்த காலை வேளையில் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஊற்றப்படுவதாக. ஹல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பிசாசின் கிரியைகளையும், அதன் தலைகளையும், சர்ப்பத்தின் ஆவிகளையும் நீர் நசுக்கி போடுவீராக. Thank you Holy Spirit. வல்லமையுள்ள எங்கள் தெய்வமே, உம்முடைய கரம் அற்புதத்தை செய்வதாக. அப்பா பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்களோடு எங்கள் மத்தியில் வாசம் செய்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஹல்லேலூயா. ராஜா இயேசுவே, கல்லீரலில் இயேசுவே பிரச்சனை, கல்லீரலில் அப்பா பிரச்சனை என்று நீங்கள் சொல்கிறீங்க ராஜா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாரோ ஒருவர் அப்பா நீங்கள் சொல்கிறீங்க அவர்களுக்கு கல்லீரலில் பிரச்சனை என்று சொல்கிறீங்க. கல்லீரல் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன் ராஜா. கல்லீரலில் பிரச்சனை இருக்கிற அப்பா அந்த நபர் யாராக இருந்தாலும் சரி, இப்பொழுதே இந்த அதிகாலை வேளையில் இந்த ஜெபத்தை கேட்கிற இந்த நேரத்தில் தானே அற்புத சுகம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளுக்குள்ள ஜீவன் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பலவீனமான கரங்களுக்குள்ள ஜீவன் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நரம்புகளுக்குள்ள ஜீவன் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பலவீனத்தில் பலன் தருகிறவரே, உமக்கு நன்றி அப்பா. நன்றி சுவாமி. ஹல்லேலூயா. நீதி செய்கிற தெய்வமே, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. இப்பொழுதே அப்பா பிள்ளைகளுடைய கரத்திலே வலிகள், கரத்தில் வேதனைகள், கரத்தில் இருக்கிற நரம்புகளில் பிரச்சனை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே கரங்கள் சீராக செயல்படுவதாக இயேசுவின் நாமத்தினால். ஒரு புதிய ஜீவன் கரங்களுக்குள்ளே இறங்கட்டும். தூக்க முடியாத கரங்கள் தூக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. Thank you Father. இப்பொழுதே அற்புத சுகம், இப்பொழுதே அற்புத சுகம் இயேசுவின் நாமத்தினாலே. ஜெபிக்கிற அந்த நேரத்தில் வல்லமை இறங்குவதற்காக நன்றி செலுத்துகிறேன். உச்சி முதல் பாதம் வரைக்கும் நாடி நரம்புகள், இரத்த நாளங்களுக்குள்ள ஹல்லேலூயா இப்பொழுதே வல்லமைகள் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கிட்னியில் காணக்கூடிய பிரச்சனைகள் மாறுவதாக. இப்பொழுதே கிட்னியில் அற்புத சுகம் உண்டாகட்டும் அப்பா. கிட்னி சரியாக தன்னுடைய வேலையை செய்வதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. இதயத்தில் காணக்கூடிய பிரச்சனைகள், இதய நோயினால் வேதனைப்படுகிற ஜனங்களுக்கு இப்பொழுது அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். எப்பொழுது யாரெல்லாம் விசுவாசித்து இயேசு எனக்கு அற்புதம் செய்வார், என் இதயத்தில் காணக்கூடிய வலிகள் மாறும், என் இதய பிரச்சனை மாறும் என்று யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ இப்பொழுதே அற்புத சுகம் அவர்கள் இருதயத்தில் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ரீபா ஷாதலாபா ரக்காலாபா ரியான் துனதி விலியான் துனதி. தேவ மகிமை இந்த நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும். இந்த அதிகாலை வேளையில் அப்பாவை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசிக்கட்டும். கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாயிருந்து பதில் கொடுக்கிற தெய்வமே, உமக்கு நன்றி. உன் ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு செவி கொடுப்பேன் என்றவர் அப்பா. உன்னை நான் விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இந்த காலை வேளையிலும் அப்பா இது மகிமை நேரமாக மாறட்டும். ஹல்லேலூயா. சத்துருக்கள் வெக்கப்பட்டு போகட்டும் அப்பா. பலவீனர்கள் பலவான்களாய் மாறட்டும் சுவாமி. நடக்க முடியாத கால்களுக்குள்ளே ஜீவன் இறங்கட்டும். ஹல்லேலூயா. ஊமையன் பேசுவாராக. நாவுகளுக்குள்ள ஜீவன் இறங்கட்டும். பேச முடியாத அப்பா பிள்ளைகள் பேசட்டும். ஹல்லேலூயா. கேட்க முடியாத செவிகள் கேட்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கண்களுக்குள்ள ஒரு ஜீவன் இறங்கட்டும். நரம்புகளுக்குள்ள, கண்களில் இருக்கக்கூடிய நரம்புகளுக்குள்ள இப்பொழுதே சரியான இரத்தம் அப்பா ஓட்டம் உண்டாகட்டும் அப்பா. ஹல்லேலூயா. கண் பார்வைகள் தெளிவடைவதாக இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே நான் பேசுகிறேன். In the mighty name of Jesus Christ. Hallelujah. Hallelujah. I command every evil spirit, demonic power, get out from the hallelujah, get out from my people in the name of Jesus Christ. இந்த காலை வேளையில் நான் பேசுகிறேன். பிள்ளைகளை விட்டு, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளையுடைய சரீரத்தை விட்டு பிசாசுகள் வெளியேறட்டும். அலைக்கழிக்கும் ஆவிகள் வெளியேறட்டும். சத்துருக்கள் வெளியேறட்டும். பில்லிசூனி ஆவிகள் வெளியேறட்டும். எரிச்சலின் ஆவிகள் வெளியேறட்டும். ஹல்லேலூயா. மதுபானத்துக்கு அடிமையா இருக்கிற பிசாசுகள் வெளியேறட்டும். விபச்சாரத்துக்கும் வேசித்தனத்துக்கும் அடிமையா இருக்கிற பிசாசுகள், அடிமைப்படுத்துகிற பிசாசுகள் இப்பொழுது வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எந்தெந்த சத்துருக்கள், எந்தெந்த பிசாசுகள் அப்பா, எந்தெந்த அசுத்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால், இந்த அன்கிளீன் ஸ்பிரிட் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது எல்லாம் வெளியேறுவதாக நான் கட்டளையிடுகிறேன் அப்பா. இது தூர தேசத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, என் தேவ ஆவியானவர் இப்பொழுதே அற்புதத்தை செய்வீராக. அற்புதம் செய்யும் கரம் இறங்கட்டும் அப்பா. உன்னதத்திலிருந்து ஒரு மகிமை இப்பொழுது வெளிப்படுவதாக. தேவ வல்லமை இப்பொழுதே இறங்கட்டும் இயேசுவின்
நாமத்தினாலே துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு ஹல்லேலூயா இயேசுவே நீர் பிசாசினை சிலுவையில் வெற்றி சிறந்தீரப்பா. உம்முடைய நாம மகிமை படட்டும். அற்புதங்களை செய்கிறீர், நன்றி. விடுதலை கொடுக்கிறீர், நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி அப்பா. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். அளவில்லாத உம்முடைய கரம் இப்பொழுது ஒவ்வொரு மேலும் இறங்குவதற்காக நன்றி. விடுதலை கொடுக்கிறீர், நன்றி அப்பா. விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இயேசுவே அப்பா விண்ணப்பம் செய்கிற அப்பா ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் அதிசயத்தை செய்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா இயேசுவே நீதிமானுடைய அப்பா கூடாரத்தில் கம்பீர சத்தம் உண்டு அப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலை கொடுப்பீர். ஹல்லேலூயா. நன்றி சுவாமி. இந்த அதிகாலை வேளைக்காக நன்றி. மீண்டுமா இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கருத்தில் தருகிறேன். இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். இந்த நாள் சமாதானத்தின் நாளாக இருக்கட்டும், நிறைவான நாளாக இருக்கட்டும் அப்பா. குறைவுகள் நீக்கப்படுவதாக ஹல்லேலூயா அப்பா வேண்டிக் கொண்டது உம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கும் நாளாக இருக்கட்டும் என்று சொல்லி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து உம்முடைய பொன்னான அப்பா கரங்களிலே நான் தருகிறேன் அப்பா. பாதுகாத்தவர்களும் வழி நடத்தும் ஆசீர்வதியும். துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். என்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.